வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, குரோதி வருடத்தில் இது ஆனி மாதம். ஆனி மாதத்தில் 17ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி காலை 7:47 வரை, அதன் பின் பரணி, திதி தேய்பிறை, தசமி காலை 11:26 வரை, அதன் பின் ஏகாதசி. யோகம் சித்த யோகம். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம், நாளைய தினம் ஏகாதசி விரதம். கிருத்திகை விரதம், கார்த்திகை விரதம், கிருத்திகை விரதம் ரெண்டும் ஒன்று தான். நாளைய தினம் ஏகாதசி விரதம், கார்த்திகை விரதம் இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள். மாமனுக்கும் அந்த மருமகனுக்கும் ஒன்றாக விரதம் இருக்க வேண்டிய தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் சந்திரன் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் ராசிக்குள் சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நாள். சந்திர மங்கள யோகம் பரிபூர்ணமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு தினம். சுகஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியும் ராசிக்குள் இணைவது என்பது ஒரு சிறப்பு. இருந்தபோதும் சந்திர பகவான் ராசியை கிடக்கிற நேரத்தில் சில நேரங்களில் சில உடல் உபாதைகள் சிலருக்கு ஏற்படும். கொஞ்சம் அன்கம்ஃபர்டான சூழ்நிலையில் சில பேர் மாட்டிப்பாங்க. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கோயில் திருவிழாக்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கலந்து கொள்வது சிலருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக வரக்கூடிய ஒரு நாள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு செலவுகள் வரும், ஆனால் வரவும் வரும். காரணம், உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில், அதாவது தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கார். அதனால் வரவு வரும், கொஞ்சம் செலவுகளும் உண்டு. மகிழ்ச்சியான நாள். 7க்குடைய கிரகம் 12ஆம் இடத்தில் இருப்பதால் நண்பர்களுக்கு செலவு பண்ணுவீங்க. இன்றைக்கி உங்கள் நண்பர்களால் செலவு இருந்தபோதும் நல்ல நாள். மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சுக்கிர பகவான் 12/5க்குடைய கிரகமான சுக்கிரன் ராசியில் இருப்பது ஒரு விதத்தில் நன்மை. அது ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் உண்டு பண்ணும். முகத்தில் ஒரு வசீகர தன்மையை கொடுக்கும், ஒரு இளமையான தோற்றத்தை கொடுக்கும், எப்பயுமே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சுக்கிரன் ராசிக்குள் இருக்கும்போது. அதே மாதிரி இப்போது ராசி அதிபதி 2ஆம் இடத்தில், 2க்குடைய கிரகம் 11ஆம் இடத்தில். அதனால் கிரக நிலையெல்லாம் இன்றைக்கி மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உத்தியோகம், தொழில், முன்னேற்றம் எல்லாம் பிரமாதமாக இருக்குது. வருமானம் பயங்கரமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி எதிர்பாராத தனவரவு, ஒரு வருமானத்துக்கு பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் எங்கேயோ நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணமெல்லாம் இப்போ வரும். வராத பணம் வசூலாகும். அது மாதிரி சிறப்பான நாள் இது, நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானோடு இருப்பது என்பது ஒரு பெரிய யோகம். கடகராசிக்காரர்களுக்கு இது பெரிய அளவில் நன்மை. 12ஆம் இடத்தில் குரு. அதனால் இதுவும் ஒரு நற்செயலைத்தான் செய்யும். 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் செலவுகளும் உண்டு. செலவுகள் சற்று அதிகமாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு செலவு தான். திருமண பக்கம்லாம் செலவு தான் வரும். இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு.
ஆனால் குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், உங்களுடைய செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். இது ஒரு நல்ல நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைந்திருப்பது ஒரு விதத்தில் ஒரு யோகம். 2-11 கிரகம் 12ஆம் இடத்தில், புதன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் நிறையா இப்போது படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுவும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தால் சிறந்த படிப்பில் தேர்ச்சி, ஞானம் ஏற்படும். நீங்கள் வேறு சில துறையில் இருக்கீங்க, ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு படிப்பு படிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நிறைய பேர் புதுசாக சில கல்விகள்லாம் படிப்பாங்க. ரொம்ப சிறப்பான நாள் தான் இது. அருமையான நாள். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். செவ்வாய் சந்திரன் இணைவு அப்படிங்கிறது அது ஒரு விதத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகள் பல விதத்தில் நடக்கக்கூடிய நாள் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதால் சற்று மனக்குழப்பம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தினம். துலா ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரன் இணைவு அப்படிங்கிறது ஒரு யோகம். அதனால் இன்றைக்கி உங்களுடைய இல்லத்திற்கு அல்லது உங்களுடைய அலுவலகத்திற்கு அல்லது உங்களை தேடி யாரோ புதிய நபர்கள் வரலாம், அல்லது ரொம்ப நாளுக்கு முன்னாடி பழகிய நண்பர்கள் வரலாம், உறவினர்கள் வரலாம். ஆனால் இன்றைக்கி யாரையோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு நபரால் உங்களுக்கு ஆதாயமும் உண்டு. சிறப்பான நாள். உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். பழைய விஷயத்தை பேசக்கூடிய சில வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படும். அதனால் யோகமான நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் நல்லா நடக்கக்கூடிய ஒரு நேரம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டு. திருமணம் கைகூடக்கூடிய நேரம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது திருமணம் கைகூடும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கக்கூடிய நேரம். பிரிந்த கணவன் மனைவி கூட இப்போ பேசி ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். நல்ல குடும்பம் அமையும். இது யோகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரன் நினைவு அப்படிங்கிறது ஒரு யோகம். 5ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரன் நினைவு இருப்பதால் பதவி உயர்வு ஏற்படும், சம்பள உயர்வு கிடைக்கும். நிறையா பேருக்கு எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள்னு சொல்லுவாங்க, லக் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த லக்லாம் இப்போ கிடைக்கும். நல்ல லக்காக இருக்கும். அது ஜாக்பாட் அடிக்க போகிற நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணங்கள் கைகூடும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு உண்டு. அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான எதிர்காலத்திற்கான நேரம் இது. நல்லா படிப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு டஃப்பான ஒரு புக்கை பார்த்தாலும் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், நீங்கள் படிச்சிருவீங்க. அந்த மாதிரியான நாள் இது. திருமண முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நேரம் இது. நண்பர்களால் உதவி கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களாலும் ஆதாயம் உண்டு. நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள், நல்ல நாள். இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு ஏற்படும். உங்களுடைய உறவினர்களோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மூலமோ ஏதாவது வாய்ப்பு வரும் இடம் வாங்கிறதுக்கு. இல்லை அவர்களே அவர்களுடைய நிலத்தை கொடுக்குறேன், வாங்கிக்கிறீங்களா, பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்களா, சீப்பாக தரேன், வெளியே கொடுத்தா ஒரு ரேட்டு, உங்களுக்கு கொடுத்தா ஒரு ரேட்டு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதை பயன்படுத்தி கொள்வதற்கும் நிதி உதவி கிடைக்கும், பண உதவி கிடைக்கும், பணம் கைக்கு வரும். வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள், நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு பயணத்தால் நன்மை. பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் அதிக லாபம் அந்த மாதிரியான விஷயங்களில் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களால் லாபங்கள் உண்டு. அதையே தொழிலாக கொண்டவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. ட்ராவல் ஏஜென்சி, கொரியர் சர்வீஸ் இந்த மாதிரி நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழல் ஏற்படும். ரொம்ப நல்ல நாள் இது. மீனராசிக்காரர்களுக்கு 5 கிரகம் 2ஆம் இடத்தில் 2 கிரகத்தோடு இணைவதால் நிறைய பணம் வரும். இப்போ பணத்தை பார்க்க போகிற நேரம்.
அதே மாதிரி 4 கூடிய கிரகம் 5ஆம் இடத்தில். அதனால் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு இப்போ ஒரு நற்செய்தி கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நேரம் இது. அவர்கள் நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியே உங்களுக்கு பூரிப்பை உண்டாக்கும். அவர்களுக்கு ஏதோ ஒரு பணம் செலவு பண்ணுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிற நேரம். குடும்பத்திற்கு புதிய வரவு வரும். அப்படின்னா என்ன, குழந்தை பாக்கியம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் இளம் வயது தம்பதியருக்கு. இந்த மாதிரி யோகங்கள் பல விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள்.